முதல்ல உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் நீங்களே கொடுத்துருக்கேன். பின்னாடி தட்டம் இல்லையே, பின்னாடி பாராளுமன்ற எலெக்ஷன்ல மிகப்பெரிய அளவில் நாங்கள் ஒரு டபுள் டிஜிட்டை தொட்டும் கூட தோல்வி அடைந்தாலும் கூட முதல் போராட்டத்திற்கு இவ்வளவு கூட்டம் கோட்டல் இல்லாம கோழி பிரியாணி இல்லாம வரக்கூடிய ஒரே கட்சி பாரதிய நான் 4 மணிக்கே ரெடி ஆயிட்டேன். உங்க மாவட்ட தலைவர் நான் கூப்பிட்டுக்கு அப்புறம் கிளம்பி போனாங்க. கூப்பிட்டுக்கு அப்புறம் கிளம்புனா இங்க வந்து சேர 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு டிராபிக் வழியில. அதனால நேரடியாக உங்களை பார்க்கறதுக்கு எங்க பார்க்கணுமோ அங்க பார்க்க முடியல, எங்க பார்க்க கூடாது அங்க வந்து பார்க்குற இடத்துல காவல்துறை பண்ணி வச்சிருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு, கள்ளச்சாராயம் காய்ச்சவங்களுக்கு செங்கல்பட்டுல கள்ளச்சாராயம் காய்ச்சவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க. காய்ச்சி குடிச்சு செத்து போயிட்டா அவனுக்கு பணம் கொடுத்தாங்க. ஆனா கள்ளச்சாராயத்தை எதிர்த்து போராட நம்மளை கொண்டு வந்து காவல் கைது செஞ்சு மண்டாத்து வச்சிருக்காங்க. இதுதான் திராவிட மாடல். எண்ணிக்கை அவங்க சொல்றதெல்லாம் சரியில்லை. எண்ணிக்கை அதிகம், ஏறக்குறைய 198 பேருக்கு மேல அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கலெக்டர் எண்ணிக்கையை சரியா சொல்லல. இந்த போராட்டம் நாம் ஆரம்பிக்கிற போராட்டம் ஒரு சிறு பொறிதான். மக்கள் மனசுல இந்த கொந்தளிப்பு இன்னும் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. எந்த மக்களுக்காக அவர்கள் சமூக நீதியை காக்கிறோம், எந்த மக்களை காப்பாற்றுகிறோம் என்று சொன்னார்களோ அந்த மக்கள் தான் இன்னைக்கு அதிகமாக இருந்திருக்கிறாங்க. கருணாபுரத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்கள் யாருன்னா பட்டியலினத்து மக்கள். இன்னைக்கு பட்டியலினத்து மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி இங்கே பிறந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறது. ஆனா திமுக அதை தடுத்து நிறுத்துகிறது. பாருங்க என்ன கொடுமை. நீங்க அத்தனை பேரும் இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் அந்த மக்களுக்காக நாம வந்திருக்கிறோம். இங்க மட்டும் இல்ல, நம்முடைய மாநில தலைவர் தலைமையில் அங்கே மாநகரில், கோவை மாநகரில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு நிர்வாகிகள் போய் அண்ணன் பாயிண்ட் பண்ணி இங்க வந்திருக்காரு. உங்களுடைய மாவட்டத்துடைய தலைவர் கலைவாணி விஜயகுமார் அவர்கள் இங்க வந்திருக்காங்க, இந்த போராட்ட தலைமை ஆகிட்டு இருக்காங்க. அதே போல நம்முடைய சித்தி விநாயகம் அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க, நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர். அதே போல நம்முடைய பல மாவட்ட நிர்வாகிகள் வந்திருக்காங்க. நம்முடைய மாநிலத்தினுடைய கூட்டுறவு பிரிவு துணைத் தலைவர் அண்ணா வந்திருக்காங்க, இங்க வந்து காவல்துறை வந்திருக்காங்க. இன்னும் நான் பல பேரை சொல்ல முடியும். அத்தனை பேரும் இங்க வந்து அமர்ந்திருக்கின்றோம். எதற்காக? ஸ்டாலின் பேசினாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது கூட இருக்காது. அக்கா கனிமொழி பேசினாங்க, எவ்வளவு பெண்கள் விதவிகளா இருக்கிறாங்க கேட்டிருப்பீங்க. எவ்வளவு பெண்கள் விதவிகள் இப்படியா சாராயத்தை அதிமுக ஆட்சியில் பேசினாங்க. எல்லாம் எங்க போயிட்டாங்க? ஒரு நடிகர் வாய் திறக்கல. திறந்தாங்களா? யாராவது ஒரு பாட்டு பாடினார்ல கோவன், எங்க போனார்? அதான் கேட்கறாங்க எல்லாரும். ஆனா யாரும் அதை பத்தி பேச மாட்டாங்க. டாஸ்மார்க் பத்தி டிவி விவாதத்துக்கே கூப்பிட மாட்டேங்கிறாங்க. இதே மத்திய அரசு மூடி வார்த்தை சொல்லி இருந்தாருன்னா உடனே அதை எடுத்து டிராபிக் அதான். கள்ளச்சாராயம் ஆறாக ஓடி இன்னைக்கு சாவுகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு டிவி கூட கூப்பிட்டு திமுக அரசு குறித்து பேசுகின்ற விவாதத்துக்கு வரல. கூப்பிட்டு பேசினா கூட என்ன பேசுறாங்க தெரியுமா? அதிமுக ஆட்சியில் நடந்தது. ஏன் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கலையா? ஏன் பீகாரில் நடக்கலையா? ஏன் தமிழ்நாட்டில் நீங்க தான் ஆட்சி செய்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க டாஸ்மார்க் குறை பண்ணீங்க. நீங்க என்ன ஆட்சி நிலைமைன்னா, டாஸ்மார்க் ஒரு பக்கம் சாராயம் இருக்கிறது, அதை வாங்கி குடிக்கின்ற நிலைமையில ஏழை மக்கள் இல்ல. கருணாநிதி அவர்கள் மதுவிலக்க நீக்கிறார், மதுவை கொண்டு வரார். அப்ப ராஜாஜி போய் கெஞ்சிறார், ஐயா வேண்டாம், தயவு செய்து மதுவிலக்கு இருக்கட்டும், அப்படியே நீங்க கொண்டு வந்துட வேண்டாம் கெஞ்சறாரு. மழை பெய்து வீட்டுக்கு போறார். அப்போ மலிவு விலை மதுவை கொண்டு வரார் கருணாநிதி. மலிவு விலை மது எதுக்கு அவர் சொல்ற காரணம், உடல் உழைப்பு வரலாம், நைட்டு உடம்பு வலிக்கும், அதுக்காக கொண்டு வரேன்னு சொன்னார். பாக்கெட் சாராயம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும், 5 ரூபாய் பாக்கெட் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அது மாறி வியாபாரமாக மாறி ஆண்டுக்கு 50,000 கோடி வருமானம் பெறக்கூடிய ஒரு தொழிலாக இன்னைக்கு தமிழக அரசு மாறி இன்னைக்கு டார்கெட், பொங்கலுக்கு ஒரு டார்கெட், தீபாவளிக்கு ஒரு டார்கெட் மாறி ரேட் அதிகமாயிட்டே போகுது. 10 ரூபாய் அதிகமானா
எங்க தோட்டத்துக்கு விவசாய கூலிகள் விலை 200 ரூபாய் அதிகமாயிடும். 300 ரூபாய் 250 ரூபாய் இருந்த கூலி இன்னைக்கு அங்க சிட்டிக்குள்ள 400 ரூபாய், 600 ரூபாய் இருந்த கூலி 800 ரூபாய். டாஸ்மார்க் ஏறினது எவ்வளவு தெரியுமா? வெறும் 10 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ அவனுக்கு குடிக்க முடியாம நீங்க பழைக்கூட்டனால இன்னைக்கு 100 ரூபாய்க்கு 4 பாக்கெட் வாங்கி குடிச்சிருக்காங்க. போதை 10 இல்லைன்னு நீங்க எத்தனால் எடுத்து டைரக்டா கலந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கெமிக்கல் மெத்தனால் எடுத்து போதைக்காக கலந்ததுனாலதான் இந்த பிரச்சனை. இது என்ன சொல்றது இந்த அரசாங்கத்தை? இதுல யாரும் பாதிக்கப்படலாம். இன்னைக்கு கூட வர்றப்ப சொன்னாங்க வாங்கி வச்ச பாக்கெட் இன்னைக்கு சாப்பிட்டுருக்காங்க. தெரியல விசச்சாராயின் அந்த அளவுக்கு மக்களுக்கு அதை பத்தி தெரியல, விழிப்புணர்வு இல்ல. வெறும் வாக்கு வங்கியா மட்டும் அவங்களை பயன்படுத்துறீங்க சாராயத்தை கொடுத்து. இதுவா நீங்க செய்யற சமூக நீதி? இதைத்தான் கேட்கிறோம், நம்ம பாஜக கேட்டு இருக்கிறோம். உண்மையான சமூக நீதியை இந்தியாவில் நிலைநாட்ட ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அது பல டைம் சொல்லியாச்சு. அப்துல் கலாமில் இருந்து இன்னைக்கு ஜனாதிபதியில் இருந்து இன்னைக்கு இந்தியாவில் 2 முதலமைச்சர்கள் பட்டியலத்தை சார்ந்தவர்கள். 2 பேர் யாரும் செய்யல. காங்கிரஸ் செய்யல, திமுக செய்யல, நாம செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு. அதனால நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் இங்க பதிவு செய்யறேன். நம்ம நிர்வாகிகள் இருக்கிறதுனால தயவு செய்து நாம் யாரும் தோல்வி கண்டு தூண்ட விடவில்லை. இல்லாட்டி இந்த கூட்டம் வந்திருக்காது. இனியும் தோழ மாட்டோம். 2026 நம்ம கையில தான். அதுல மாற்றி ஆனால் தொடர்ந்து நாம் 2026 நம்ம கையில தான் சொல்லிட்டு இருந்தா நடக்காது. இந்த தேர்தலை படிப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். கோயம்புத்தூர்ல 50,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது. யாரோட வாக்குகள் தெரியுமா? எந்த வாக்குகள் பிஜேபிக்கு வருமோ அந்த வாக்குகள் நீக்கி இருந்தார்கள். நான் ஏற்றுக்கொள்கின்றேன், நம்முடைய தப்பு. கடைசி 2 மாசம் முன்னாடி இந்த வாக்கை பார்த்து இன்னைக்கு நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு மத்திய அமைச்சர் ஆயிருப்பார்கள். கடைசி நேரத்தில் தெரிஞ்சது, கலெக்டர் பார்த்தோம், போராட்டத்தில் உட்கார்ந்தோம், போராடணும். கலெக்டர் ஆபீஸ்க்கு போனோம். கலெக்டர் போன்ல வந்தார், லைன்ல வந்தாரு. 7 மணி வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்சு கலெக்டர் ஆபீஸ்க்கே வரல. 50,000 வாட்டுகள் முழுமையாக நீக்கப்பட்டிருந்தது. தோத்தம் எவ்வளவு ஓட்டு தோத்தோம்? 1,18,000 ஓட்டு தோத்தோம். 60,000 ஓட்டு வாங்கிட்டா ஜெயிச்சிருக்கோம் இல்லையா? அதான் நம்ம அமைப்பு ரீதியா சில தவறு இருக்கு. நம்ம எங்க செய்யணுமோ அங்க வேலையை செய்யாம இருக்கோம். திமுக எங்க செய்யறதோ அந்த வேலையை பிஜேபி செய்ய தவறிவிட்டது. இந்த தேர்தல் வருகின்ற 2007 தேர்தலில் அதை நாம சரி செய்ய வேண்டும். பூத் நீ மீடியா, சோசியல் மீடியா ஒரு ஏங்க இல்ல, அந்த வாக்குகள் வருவது வேறு. ஆனால் உங்கள் முகத்துக்காக, நீங்க தினமும் பார்க்கின்ற முகத்துக்காக, உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட திட்டம் இதோட அதிகமாக அதை நாம் உருவாக்கணும். எப்படி ஒரு வார்டுல ஒரு கிளையில ஒரு திமுக நிர்வாகி மக்களும் தொடர்பில் இருக்கிறாரோ, எப்படி ஒரு அதிமுக நிர்வாகி தொடர்பில் இருக்கிறாரோ, அதுபோல தமிழ்நாடு முழுவதும் பாஜக நிர்வாகி மக்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும். இதை செஞ்சா மட்டும்தான் 2026 அண்ணாமலையுடைய கனவானது நிறைவேற முடியும், நம்முடைய கனவை நிறைவேற்ற முடியும். அதனால இன்னைக்கு மிக அருமையாக நீங்க எல்லாரும் அமர்ந்திருக்கிறீங்க, மிகச்சிறப்பு. நான் இப்போ சொல்றேன், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வேற எந்த கட்சிக்கும் இது மாதிரி ஒரு சின்ன நம்பியூர் ஊர்ல இந்த கூட்டம் வருகிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு, பாரத மாதாவுக்கு. அங்க கூட சொன்னாங்க கார்ல போனாவே போலீஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்பியூருக்கு வர வேண்டும், நம்முடைய காவி சுனலை சந்திக்க வேண்டும், அவரோட பேச வேண்டும் தான் நான் கிளம்பி வந்திருக்கிறேன். அதனால நாம செய்ய வேண்டிய கலைப்பணியை நீங்க மறந்து விடக்கூடாது. கலைப்பணியை நீங்க உங்க லீடரா மாத்திங்க. தயவு செய்து வார்டு ஆகட்டும், பஞ்சாயத்து ஆகட்டும், யூ ஆர் தி லீடர். வர்ற தேர்தல் உள்ளாட்சி அடுத்து வந்துடுது. உள்ளாட்சிக்கு நாம களத்தை தயார்படுத்தும். தயவு செய்து நீங்க அவங்க அப்படி இப்படி குறை சொல்றதே வேண்டாம். உள்ள போய் சந்திங்க. நீங்க கிங்கா மாறுங்க, இல்லாட்டி கிங் ரெண்டு ரோடு பண்ணுங்க. நீங்க நீங்க சொல்ற ஆளுக்கு தான் மக்கள் ஓட்டு போடணும். அதெல்லாம் நீங்க கொண்டு வாங்க. நீங்க அந்த அனுபவம், அந்த சுகமே தனி. அதை செஞ்சு பாருங்க. அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா மக்களுடைய தொடர்பு உங்களை மாற்றானதாக மாற்றும். எப்படி மாற்றானதாக மாற்றும்னா, தொழிலை விரிவுபடுத்தும், தொழிலை வளப்படுத்தும், நட்பை பலப்படுத்தும். உங்களுக்கு தெரியாத ஆளுகள் யாருமே இல்லைன்னா அந்த ஏரியாக்குள்ள நீங்களுடைய வேலை நடக்கும் தான் நடக்கும்.
இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா நாங்க சொன்னா நடக்குது, தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க சொன்ன நடக்குது. என்ன காரணம்? தொடர்பு. அந்த தொடர்பை நீங்க பஞ்சாயத்து ஏற்படுத்துங்க, ஒன்றியத்தில் ஏற்படுத்துங்க, மாவட்டத்தில் ஏற்படுத்துங்க. நீங்க செஞ்சு பாருங்க.